Swati's Wonderland. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா soap making classல நான் ப்ரொவைட் பண்ற மெட்டீரியல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So soap making kit வந்து நான் வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அந்த கிட்டில் என்னென்னலாம் வரும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த லிஸ்ட் வந்து நான் அனுப்பிச்சிடுவேன். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணால் நீங்கள் பொதுவாக பார்க்குறவங்களுக்கு வந்து ஸோ என்னென்னலாம் அந்த கிட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் அந்த கிட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொன்றா நான் இப்போ காட்டுறேன். So let's get into the video, and before that நீங்க இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. So first என்னோட soap making kitல வந்து நான் ப்ரொவைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில். ஓகேங்களா? ஸோ பியூரான கோகனட் ஆயில், செக்ல ஆட்டின கோல்ட் பிரஸ்ட் கோகனட் ஆயில். ஸோ இது வந்து 1 லிட்டர் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இப்போ நான் கொடுக்குற ஆயில்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூரான ஆயில். ஸோ சோப் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் பியூரான ஆயில்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா தான் நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும். அதனால வந்து பியூர் ஆயில்ஸ் தான் நான் ப்ரொவைட் பண்றேன். ஸோ இது 1 லிட்டர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேஸ்டர் ஆயில் கொடுக்குறேன். ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து ஒரு 150 ml வரைக்கும் நான் கொடுப்பேன். இப்போ நான் கொடுக்குற அந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 1 லிட்டர் மெஷர்மெண்ட்டுக்கு நீங்க சோப்ஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு நான் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ கேஸ்டர் ஆயில் வந்து 150 ml உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இல்லாம சோப் மேக்கிங் பொறுத்தவரை வந்து நம்ம என்ன காம்பினேஷன் ஆஃப் ஆயில்ஸ் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து நம்ம இஷ்டம் தான். பட் இப்போ நம்ம கிட்டா ப்ரொவைட் பண்ணும்போது காஸ்ட் எஃபிஷியன்ட்டா நம்ம கொடுக்கறதுனால வந்து கேஸ்டர் ஆயில் கொடுக்குறேன். இல்லைன்னா நான் இன்னொரு காஸ்ட் அவங்க ஜாஸ்தியா கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கிற ஆயில்ஸும் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ பட் கிட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து சோப் மேக்கிங் கிட் அப்படியே எனக்கு கிட்டா கொடுத்துருங்க அப்படின்னா ஸோ இதுல வந்து நான் கோகனட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயில் மட்டும் தான் கொடுக்குறேன். ஸோ இது 2 ஆயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டில்டு வாட்டர். ஸோ டிஸ்டில்டு வாட்டர் வந்து 1 லிட்டர் பாட்டில் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்டில்டு வாட்டர் வந்து அந்த பேட்டரி கொடுக்குற தண்ணி தான். ஸோ இது வந்து 1 லிட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கிளவுஸ், ஹேண்ட் கிளவுஸ். ஸோ ரப்பர் ஹேண்ட் கிளவுஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த லை மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பா நீங்க கிளவுஸ் போட்டு தான் வந்து அதை மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு செட் ஆஃப் கிளவுஸும் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோப் மோல்டு. ஸோ சோப் மோல்டு பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் டிசைன் கொடுக்குறேன். ஸோ எனி ஃபிளவர் டிசைன் நான் அவங்க இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த மோல்டு வேணும் அப்படின்னா வந்து நான் அந்த மோல்டு நான் கொடுத்துருவேன். ஸோ இல்லை எதுவுமே அவங்க கேட்கல அப்படின்னா நானே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனா வந்து நானே கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒருத்தங்க கிட்டு வந்து 2-3 பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நான் கிட்டு வந்து ரெடியா வச்சிருக்கேன். ஸோ அது பேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவா மேக் பண்ணிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த கிட்ல வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ரோஸ் மோல்டு நான் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளேவர் பவுடர் நான் கொடுக்குறேன். இப்போ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் பெட்டல் பவுடர் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியல்ஸ் வச்சு ஏதாச்சும் ஒரு ஃபிளேவர் சோப் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மெட்டீரியல்ஸ் வந்து செலக்டிவா அவங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஒரு கோகனட் ஆயில் சோப் பண்றாங்க, அது வந்து ஒரு பேசிக் சோப். அது இல்லாம இன்னொரு சோப் அவங்க ஒரு ஃபிளேவர்ல லைக் ஒரு கேரட் சோப்போ பீட்ரூட் சோப்போ ஏதோ ஒரு சோப் வந்து ஒரு ஃபிளேவர்ல பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் வந்து இந்த ரோஸ் பவுடர் அவங்க வந்து ரோஸ் சோப் பண்ணணும் அப்படிங்கறதுனால நான் ரோஸ் பெட்டல் பவுடர் கொடுக்குறேன். ஸோ நான் செலக்டிவா நானே செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அவங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்க ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ இவங்க கஸ்டமர் ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபிளேவர் நான் கேட்காதனால மோஸ்ட்லி யாரும் கேட்க மாட்டாங்க, நானே ஹேண்டியா செலக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ கேட்காதனால நான் வந்து ரோஸ் சோப் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ரோஸ் சோப் செய்யறதுக்காக நான் இந்த ரோஸ் பெட்டல் பவுடர் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 100 கிராம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோப் பேஸ். ஸோ சோப் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட் கிளிசரின் பேஸ். ஸோ மெல்ட் அண்ட் போர் சோப் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஸ் உங்களுக்கு கண்டிப்பா வேணும். ஸோ பேஸும் பாத்தீங்கன்னா நிறைய பேசஸ் வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. லைக் அந்த சார்கோல் பேஸ், ரெட் வைன் பேஸ், ஹனி பேஸ், பப்பாயா பேஸ், நிறைய பேசஸ் உங்களுக்கு ரெடிமேடா கிடைக்குது. பேஸும் வந்து அகைன் பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த பேஸ் வேணும்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் கொடுப்பேன். இல்ல மோஸ்ட்லி கிட்டுக்கு வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் பேஸ் தான் கொடுப்பேன். பிகாஸ் நீங்க
ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிகினரா நீங்க பண்றீங்க இல்லையா, ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்பரண்ட் பேஸ் தான் கொடுப்பேன். ஸோ மோஸ்ட்லி கிட்ட இது வரைக்கும் நான் என்கிட்ட வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் டிரான்ஸ்பரண்ட் பேஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 1 kg இருக்கு. ஸோ 1 kg பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் 1 kg பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 சோப்ஸ் நீங்க பண்ணலாம். 10 சோப்ஸ் பண்றதுக்கான ஒரு குவான்டிட்டியில நான் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா. ஸோ காஸ்டிக் சோடா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ட் சோப் மேக்கிங்ல. ரொம்ப 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 கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதை ஹேண்டில் பண்றதுக்கு தான் நான் கிளவுஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 1/2 kg உங்களுக்கு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பேட்டுலா. ஸோ ஸ்பேட்டுலா வந்து மிக்ஸ் பண்றதுக்கு, ஸோ ஆயில்லாம் போட்டு மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேட்டுலா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெஷரிங் ஜக். ஸோ மெஷரிங் ஜக் வந்து இது வந்து 1/2 லிட்டர் 500 ml மெஷரிங் ஜக் கொடுத்துருக்கேன். ஸோ 500 ml இல்ல 1 லிட்டர் நான் எது அவைலபிலிட்டி அப்போ இருக்கோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஜக் கொடுத்துருவேன். ஸோ ஆயில்ஸ் எல்லாம் மெஷர் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா மெஷரிங் ஜக் வந்து உங்களுக்கு தேவை. ஸோ அது ஒண்ணு. ஸோ 1/2 லிட்டர் மெஷரிங் ஜக் ஒன்று. அப்புறம் இது வந்து ஒரு 40 ml கப்பு. ஸோ 40 ml கப் வந்து ஒன்று கொடுத்துருவேன். ஸோ இப்போ ஸ்மால் குவான்டிட்டியில ஏதாச்சும் நீங்க மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த சின்ன மெஷரிங் கப் வந்து கொஞ்சம் ஆப்டா இருக்கும். ஏன்னா இப்போ ஜஸ்ட் ஒரு 2 ml 3 ml 5 ml அந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க இவ்வளோ பெரிய ஜக் யூஸ் பண்ற வேணாம். ஸோ அதுக்காக இந்த சின்ன மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன மெஷரிங் கப்பு. ஸோ இது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப்சூல் கொடுத்துருவேன். ஸோ இதை ஆக்சுவலி இப்போ கட்டுற ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சோப் மேக்கிங்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராவான விஷயங்கள். ஸோ இது வந்து கேப்சூல் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் சால்ட். ஸோ ஹிமாலயன் பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த சால்ட் வந்து உங்களுக்கு ஒரு சால்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கிராம்ஸ் நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷியா பட்டர். ஸோ ஷியா பட்டர் வந்து 100 கிராம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து இப்போ 500 கிராம்ஸ் இருக்கு. பட் நான் கிட்ல ப்ரொவைட் பண்றப்போ நான் உங்களுக்கு 100 கிராம்ஸ் கொடுப்பேன் மெஷர் பண்ணி. ஸோ பட்டர் வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோப் எல்லாம் நீங்க ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிச்னஸ் இருக்கும். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து ஷியா பட்டர் நான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பட்டர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் சோப் மேக்கிங் பொறுத்தவரை. ஸோ கொக்கோ பட்டர், மேங்கோ பட்டர், அவகேடோ பட்டர் நிறைய பட்டர்ஸ் இருக்கு. நீங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஷியா பட்டர் வந்து காமனா நிறைய சோப்ஸ்க்கு நல்லா இருக்கும். அதனால நான் வந்து ஷியா பட்டர் நான் ப்ரொவைட் பண்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மைக்கா கலர். ஸோ இப்போ கோல்ட் ப்ராசஸ் இந்த மாதிரி சோப்ஸ் எல்லாம் நீங்க செய்றீங்க அப்படின்னா அந்த மைக்கா கலர்ஸ் நீங்க இந்த பவுடர் ஃபார்ம்ல இருக்கிற கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ரோஸ் கலர் கொடுக்குறேன். ஸோ உங்க கிட்ட ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஸோ ஒரு ஃபிளேவர்ல அவங்க பண்ணணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி ரோஸ் நான் வந்து ரோஸ் பவுடர் கொடுத்துருக்கேன். அவங்க ரோஸ் சோப் செய்யணும் அப்படின்னு. ஸோ அதனால வந்து நான் ரோஸ் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க இன்கேஸ் கலர் வேணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க இந்த ரோஸ் கலரை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரோஸ் கலர்ல தெரியும். அதனால வந்து ரோஸ் பிக்மெண்ட் கலர் கொடுத்துருக்கேன், மைக்கா கலர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் கலர். ஸோ ஒரு பவுடர் ஃபார்ம்ல ஒரு கலர் கொடுத்தோம்னா லிக்விட் ஃபார்ம்ல ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி மெல்ட் அண்ட் போர் கலர் வந்து நான் இது கிரீன் கொடுத்துருக்கேன். ஸோ எனி கலர் உங்க ஸோ என்ன கலர் அவைலபிள் இருக்கோ நான் அப்படி கொடுத்துருவேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் அண்ட் போர் சோப் செய்யறதுக்கு. ஸோ 1 kg பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுல வந்து இப்போ ஏதாவது சப்போஸ் ஆலோவேரா சோப் பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா ஸோ கிரீன் கலர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கலர் கொஞ்சம் கிளாஸியா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதனால நான் கிரீன் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில், ஒரு எசென்ஷியல் ஆயில். ஸோ ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் பாத்தீங்கன்னா இப்போ நான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ அது வந்து காமனா போற மாதிரியான ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் எசென்ஷியல் தான் வந்து நான் கொடுப்பேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த சாண்டில், லாவெண்டர், ரோஸ் இந்த மாதிரி சில ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் எசென்ஷியல் பாத்தீங்கன்னா காமனா நிறைய சோப்ஸ்க்கு செட் ஆகும். ஸோ அதனால வந்து நான் அந்த மாதிரியான எல்லா சோப்ஸ்க்கும் செட் ஆகுற மாதிரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸோ எசென்ஷியல் ஆயில் தான் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து சாண்டில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் எசென்ஷியல் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் நான் ரோஸ் சோப் பண்றதுக்கு கொடுத்துருக்கேன், கிட் கொடுத்துருக்கேன். அதனால வந்து ரோஸ் எசென்ஷியல் ஆயில் கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபைனலி பாத்தீங்க அப்படின்னா PH பேப்பர். ஸோ PH பேப்பர் புக் வந்து ஒரு சின்ன புக்லெட் மாதிரி இருக்கும். ஸோ 60 பேஜஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க சோப் செஞ்சதுக்கு அப்புறம் உங்க சோப் எவ்வளவு pH வேல்யூ இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு pH புக் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன்.
ஸோ இது வச்சு உங்க சோப் வந்து நீங்க pH செக் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோப் மேக்கிங் மட்டும் இல்லை, நீங்க வேற எந்த காஸ்மெட்டிக்ஸ் செஞ்சாலுமே வந்து pH லெவல் வந்து செக் பண்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ டோட்டலாக ஐ திங்க் ஒரு 18 to 19 ஐட்டம்ஸ் இதில் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கிட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ கிட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ தெரியணும் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பிகாஸ் இப்போ காட்டுற ஐட்டம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ரேட்ல விற்கும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து ஒரு டைம் 240 இருக்கும், 250 இருக்கும், 260 இருக்கும், 300 இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மாதிரி ரேட் வந்து விற்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் சார்ஜஸ் நான் போடுவேன். கிட் ரேட் கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க உங்களுக்கு கிட் வேணும் அப்படின்னா வந்து என்கிட்ட பர்சனலா மெசேஜ் பண்ணி கேளுங்க, அப்போதைக்கு என்ன கிட் ரேட் இருக்கு அப்படின்ட்டு நீங்க கேட்டுட்டு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோப் மேக்கிங் கிளாஸ் சேரணும் அதுக்கு. ஸோ சோப் மேக்கிங் கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு கிட் வேணும் அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் கொடுத்துருவேன். வீக்கெண்ட்ஸ் அதாவது சண்டே வந்து நான் என்னோட கிளாஸஸ் இருக்கும், சோப் மேக்கிங் கிளாஸ். ஸோ இன்னைக்கு இந்த சண்டே வந்து ஒரு பேட்ச் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் சண்டே இல்லாம அடுத்த சண்டே வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி கிளாஸ் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அகைன் என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை கால் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கிளாஸோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கிட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுதான் ஐட்டம். ஸோ இதுதான் உங்களுக்கு வரும். ஸோ நான் உங்களுக்கு நான் காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு கிளியர் விஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து சோப் மேக்கிங் கிளாஸ்ல மீட் பண்றேன். அண்ட் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, don't forget to like, share and subscribe. Thank you.